ஹலோ மடி யூடியூப்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 9 தான் பார்க்க போகிறோம். டே 9 இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் க்ரோத் பேக்கை நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத்தோட வளர்ச்சியை நல்லாவே அதிகப்படுத்தி உங்களோட ஸ்கேல்ப்லேயும் நியூ ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி உங்களோட ஹேர் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வாங்க அந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் உடனே பார்க்க முடியும். டே 7 வரைக்கும் நான் என்னெல்லாம் வீடியோஸ் போட்டாங்கக்கான பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் டே 1 டே 3 என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணலாம் அதை பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை உளுந்து தான். நான் அடுத்த நாள் மார்னிங் தான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ண போகிறாங்கனால நைட்டே வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு வாட்டரில் ஆட் பண்ணி ஊற வச்சுட்டேன். அது நெக்ஸ்ட் நாள் மார்னிங் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் வந்து எப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறீங்களோ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை உளுந்து இதுக்காக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸும் மினரல்ஸும் இருக்குது. இது நம்ம ஹேருக்கு தேவையான ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுத்து ஒரு மாய்ஸ்சரைசிங்கை வந்து கொடுக்கும். இதனால ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது, ஃப்ரிஸி ஹேராக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், ஸ்பிட்டைன்ஸ் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க ப்ரோட்டீனால் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆலோவேரா தான். ஒரு மீடியன்ஸ் ஆலோவேரா பிளான்ட், அதாவது ஜெல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் வெறும் ஜெல்லாக மட்டும் அந்த ஸ்கின்னை வந்து வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த ஜெல்லாக மட்டும் எடுத்துக்கலாம். பட் எதுக்கு நம்ம வந்து எப்படி ஹேர் பேக்கை ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறாங்கனால அந்த ஸ்கின்னோடவே நான் வந்து எடுத்துட்டேன். இந்த ஆலோவேரா ஜெல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இது நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம ஸ்கேல்ப்லலாம் க்ளீன் பண்ணி டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளர வைக்கிறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கறி லீவ்ஸ் தான், அதாவது கருவேப்பிலை தான். கருவேப்பிலை பற்றி நமக்கு சொல்லவே வேண்டாம். முடி நல்லா வளரணும், கருமையாக வளரணும், அடர்த்தியாக வளரணும் அப்படின்னா கருவேப்பிலை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹேர் பேக்கில் மட்டும் இல்லைங்க, இன்டேக்காகவும் எடுத்துக்கணும். கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை ஜூஸு, கருவேப்பிலை பொடி, இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவை கொடுத்துருக்கேன். அது எல்லா வீடியோட லிங்க்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், அதை யூஸ் பண்ணியும் பாருங்கள். அட் லாஸ்ட்டாக நம்ம இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் எடுத்திருக்க ஹீரோயினியான ஃப்ளாக்ஸீட் ஜெல் தான். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு பார்த்துடலாமா? ஒரு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடாகும் போது இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா பாயில் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஆஃபில் தான் சூடு ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது 4 பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அடுத்த வீடியோ ஒரு ஹேர் க்ரோத் ட்ரிங்க் தான் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் அதுக்கடுத்து வர ஒவ்வொரு வீடியோ பார்க்குறதுக்கும் இப்போ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளை உளுந்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளை உளுந்து பதில் கருப்பு உளுந்தும் ஆட் பண்ணலாம். பட் அதில் இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த ஸ்கின்னை தனியாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நீங்கள் வெள்ளை உளுந்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 3ஐயும் அரைக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணி இதை நம்ம அரைக்க போகிறோம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மேபி அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து அரைக்கிறதுக்கு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் குடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அதையே ஆட் பண்ணி இதை அரைச்சிக்கோங்க. பட் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் இந்த சேலஞ்சு ஃப்ளாக்ஸீட் ஜெல் வச்சு தானே, அதனால தான். ஸோ வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ஹேரில் மாட்டிச்சுன்னா அதை நம்ம ஒழுங்காக வாஷ் பண்ணணும். ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் கடனேன்னு வாஷ் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னாலேயே நம்மளுக்கு டேண்ட்ரஃப் பார்க்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்பில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லும்போது வெறுமனே வந்து எடுத்து வச்சு தேய்க்காமல் உங்களோட நேராக வகுடாக எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் உங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. டே 9 ஒரு ஹேர் பேக் தான் பார்த்துருக்கோம். டே 11
ஒரு ஹேர் க்ரோத் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அந்த ட்ரிங்கை பார்க்கறதுக்கும் அதுக்கப்புறமா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்கறதுக்கும் இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.